திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன் முடிவுரை. வந்தியத்தேவன் அடிமேல் அடி வைத்து தன் காலணிகள் சப்திக்காதபடி நடந்தான். ஆதித்த கரிகாலரை சந்திக்கும் வேளையில் தான் இத்தகைய எச்சரிக்கைகளுடன் நடப்பது அவசியம். அதன் பின் அவனை பட்டத்து இளவரசர் கவனித்துக் கொள்வார். அடுக்கலையில் பணியார்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த பொழுது பழுவேட்டையர்கள் வந்து இறங்கிவிட்டதாக அறிந்தான். மாலையில் ஆட்டமும் பாட்டமும், இரவில் விருந்தும், அதற்கு பிறகு அரசியல் ஆலோசனையும் செய்ய ஏற்பாடு செய்திருந்தார் சம்புவரையர். எல்லா ஏற்பாடுகளையும் கந்தமாறன் தான் முன்னின்று செய்து கொண்டிருந்தான். அடுக்கலையை கடந்து ஒரு விஸ்தாரமான கூடத்திற்குள் நுழைந்தான் வந்தியன். உள்ளே நுழைந்ததுமே அது உக்கிரான அறை என்று தெரிந்தது. அதை கடிந்து ஒரு நீண்ட இடைக்கழி செல்ல அதனுடைய இருபுறமும் அறைகள் காணப்பட்டன. சம்புவரையரின் குடும்ப பெண்கள் தங்கும் அறைகள் போலும் அவை. வந்தியத்தேவன் உக்கிரான கூடத்தில் இருந்து கதவை திறந்து இடைக்கழி வழியே பிரவேசித்த அதே சமயம் ஒரு அறைக்கதவு திறந்து கொலுசுகள் சப்திக்க 2 பெண்கள் வெளியே வந்து உக்கிரான அறையை நோக்கி வந்தனர். அவர்கள் நந்தினியும் மணிமேகலையும் தான். சட்டென்று உக்கிரான அறையின் கதவை மூடிய வந்தியத்தேவன் பதுங்கிக் கொள்ள தகுந்த இடத்தை தேட 4-5 அண்டாக்கள் ஒரு மூலையில் அடுக்கப்பட்டிருப்பதை கவனித்தான். அவற்றின் பின்புறமாக இருந்த சிறு இடைவெளியில் தன் கம்பீர தேகத்தை சுருக்கி கொண்டு அமர்ந்தான். 1000 தான் சொல்லுங்கள், இளவரசர் என்னை பார்க்க வருகிறார் என்பதை அறியும் பொழுது பணம் பதைக்கிறது. முன்பு சந்தித்தவர்தான் என்றாலும் இப்பொழுது அவருடைய மனையாட்டியாக சந்திக்கப் போகின்றோம் என்ற பொழுது ஒரு புறம் அச்சமாகவும் மறுபுறம் குழப்பமாகவும் உள்ளது என்றாள் மணிமேகலை. கவலைப்படாதே, ஒரு பெண்ணை காட்டிலும் ஆண் மகனுக்கு தான் திருமண விஷயத்தில் படபடப்பு அம்சங்கள் அதிகம் இருக்கும். நம் இளவரசருக்கோ பெண்கள் விஷயத்தில் சராசரி ஆண்மகன்களை விட அதிக அம்சங்கள் உண்டு. அவரது சகோதரி, நான், இப்பொழுது நீ என்று வலிமையான பெண்களையே அவர் இதுவரை சந்தித்திருப்பதால் பெண்களின் விஷயத்தில் நிச்சயம் அவருக்கு நிறைய அச்சங்கள் உண்டு என்றார். இப்படி நந்தினி கூற மணிமேகலை சுற்றும் முற்றும் பார்த்தாள். அரசியாரே, இந்த விஷயத்தில் தாங்கள்தான் எனக்கு ஆசான். நீங்கள் சொல்வது போல் இளவரசரிடம் பேசுகின்றேன், மணிமேகலை கூறினாள். பேச்சு அப்புறம் பார்க்கலாம். முதலில் உன்னுடைய அலங்காரம் இளவரசரை கவர வேண்டும். சரியாக இளவரசரை சந்திப்பதற்கு முன் நான் சொல்லும் கலவையை முகத்தில் பூசி பிறகு முகத்தை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு பட்டு துணியால் துடைத்து பிறகு உன்னை அலங்கரித்து கொண்டு அவர் முன்பாக சென்று நெல். உன்னுடைய முகம் பொலிவுடன் மினுமினுக்கும். உடனேயே அவருக்கு உன்னை பிடித்து போகும். ஒரு கலயத்தில் நான் கூறியவற்றை சேகரித்துக்கொள். பசுமை மஞ்சள் கிழங்கை சிறிதாக அறிந்து கொள். அதனுடன் சந்தனம், பன்னீர், கற்றாழைச்சாறு மற்றும் கதம்ப மலர் இதழ்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக குழையும்படி அரைத்து முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீ அலங்காரம் செய்து கொண்டால் ரதியைப் போல் திகழ்வாய், நந்தினி கூறினாள். இந்திரலோகத்து அரம்பை போன்று திகழும் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இருப்பினும் இளவரசர் என்னை மணக்க ஒப்புக்கொண்டிருப்பது பெரும் விந்தைதான். அவருக்கு தங்கள் மீது உள்ள ஈடுபாடு உலகமே அறிந்ததாயிற்றே. நந்தினி சாமர்த்தியமாக பேச்சை மாற்றினாள். இளவரசர் உன்னை மணக்கச் சம்மதிப்பது இருக்கட்டும், நீ எப்படி அவரை மணக்கச் சம்மதித்தாய்? உனது தமையன் உன்னை வந்தியத்தேவருக்குத்தானே மணமுடிப்பதாக இருந்தார்? வியப்புடன் கேட்டாள் நந்தினி. மணிமேகலை என்ன பதில் கூறப்போகின்றாள் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தான் வந்தியத்தேவன். அதுதான் எனக்கு பெருத்த ஆச்சரியம் பழுவூர் அரசி. எப்படி என் அண்ணன் மனம் மாறினான் என்று தெரியவில்லை. நான் இளவரசரைத்தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது வயல்வெளி கொக்கு போல் ஒற்றை காலில் நிற்கின்றான், மணிமேகலை கூறினாள். என்ன இருந்தாலும் வந்தியத்தேவருக்கு மைத்துனராக இருப்பதை விட வருங்கால சோழ அரசருக்கு மைத்துனராக இருக்கலாம் என்று கந்தமாறன் நினைக்கின்றானோ என்னவோ, நந்தினி கூற அது நியாயமான காரணமாக தோன்றியது வந்தியத்தேவனுக்கும். ஒருவேளை குந்தவையின் காதல் கிடைக்காமல் இருந்திருந்தார் சம்புவரையர் குடும்பத்தில் திடீர் மனமாற்றத்தை எண்ணி அவன் வருந்தியிருப்பானோ என்னவோ. குந்தவையை மனம் நாடிய பின்னர் வினயமாதேவி, நந்தினி, மணிமேகலை அனைவருமே அவளுக்கு முன் சாதாரணமாகத்தான் அவனுக்கு தோன்றினர். தங்களுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு பெண்கள் இருவரும் உக்கிரானத்தை விட்டு வெளியேற வந்தியத்தேவன் தான் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து இடைக்கழி வழியாக நடந்து சென்றான். அந்த அறையில் நந்தினியும் மணிமேகலையும் தொடர்ந்து உற்சாகத்துடன் பேசி கொண்டிருப்பதை செவியுற்றான். அதுதான் நந்தினி தங்கியிருக்கும் அறை என்பதையும் யூகித்து கொண்டான். இடைக்கழியை கடந்து மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான கூடம் வர அதை பார்த்ததுமே அவனுக்கு நினைவுக்கு வந்தது. சென்ற முறை வந்த பொழுது இந்த அறையில்தான் கந்தமாறனின் மேற்பார்வையில்
உணவு உட்கொண்டிருந்தான். உணவுக் கூடத்தின் மையத்தில் இருந்த நீண்ட மேஜையை சுற்றி போடப்பட்டிருந்த இருக்கைகளையும் கடந்து மறுபக்கம் உள்ள கதவை திறக்க இன்னும் ஒரு அகலமான கூடம் காணப்பட்டது. பிரம்மாண்டமான உப்பரி படிகளின் மையத்தில் புறப்பட்டு 2 பக்கமும் பிரிந்து மேலே சென்றன. படிகள் பிரியும் இடங்களிலும் அந்த அறையின் சுவர்களிலும் வேட்டையாடப்பட்ட மிருகங்களின் தலைகள் வரிசையாக மாட்டப்பட்டிருந்தன. இதுதான் கந்தமாறன் அடிக்கடி குறிப்பிடும் வேட்டை மண்டபமாக இருக்க வேண்டும். இந்த படிகளில் ஏறி போனால் உப்பரிகையில்தான் விருந்தினர்கள் தங்கும் அறைகள் உள்ளன என்பதை அவன் யூகித்து கொண்டான். வந்தியத்தேவன் படிகளில் ஏறாமல் கண்களை சுழலவிட படிகளின் வலதுபுறமும் இடதுபுறமும் கதவுகள் தென்பட்டன. வலதுபுறம் இருப்பதுதான் யாழ் களஞ்சியம் என்பதை புரிந்து கொண்டு அந்த அறைக்குள் பிரவேசித்தான். வீணை, துந்துபி, மிருதங்கம், டிண்டிமம், மகரையாழ் என்று பல வகை வாத்தியங்கள் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்தன. யாழ் களஞ்சியத்தின் மறுகோடிக்கு நடந்து சென்ற வந்தியத்தேவன் அங்கிருந்து கதவை திறந்து ஒரு முற்றம் தென்பட்டதும் அதிலிருந்து உப்பருகே நந்தவனத்திற்கு செல்லும் படிகளையும் கண்டான். 2 படிகளில் ஏறியதும் மீண்டும் மணிமேகலை மற்றும் நந்தினி ஆகியோர் சிரிக்கும் குரல்கள் கேட்டன. உக்கிரான அறையிலிருந்து செல்லும் இடைக்கழியில் உள்ள பெண்களின் அறையில் சாளரங்கள் இந்த பக்கமாக இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். உக்கிரான அறையிலிருந்து இடைக்கழி, விருந்துண்ணும் அறை, வேட்டை மண்டபம், யாழ் களஞ்சியம் என்று வட்டமடித்து மீண்டும் பெண்களின் அறைகளின் மறுபக்கம்தான் தான் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் வந்தியத்தேவன். திடீரென்று நந்தினியின் குரல் பதற்றத்துடன் கேட்டது. மணிமேகலை, பட்டத்து இளவரசர் மிகவும் கோபமாக இருப்பதாக கந்தமாறன் தெரிவிக்கின்றான். ஆதித்த கரிகாலர் என்னை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் காட்டுவதால் அவரை நான் தங்கியிருக்கும் அறைக்கு உன் அண்ணன் அழைத்து வர உள்ளார். இளவரசர் கோபத்துடன் வருவதால் நீ இங்கே இருக்க வேண்டாம். திருமணம் செய்து கொள்ளப் போகிறவனை உக்கிரத்தில் நீ பார்க்கக்கூடாது. எனவே நீ சாளரத்தின் வழியாக ஏறி வெளியே காத்திரு. நான் அவரை சமாதானம் செய்து அனுப்பிவிடுகிறேன் என்று நந்தினி கூறும் பொழுதே தடால் என்று அவளது அறையின் கதவு திறக்கப்பட்டது. பதற்றத்துடன் சாளரத்தின் வழியாக முற்றத்துக்குள் பிரவேசித்த மணிமேகலை சாளரத்தின் கதவை மூடிவிட்டு சற்றே அண்ணாந்து பார்த்திருந்தால் படிகளில் நிற்கும் வந்தியத்தேவனை பார்த்திருப்பாள். ஆதித்த கரிகாலன் நந்தினிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் பிரவேசித்து விட்டிருந்தபடியால் அவள் வெலவெலத்து போயிருந்தாள். சாளரத்தின் கதவை மணிமேகலை மூடிவிட்டபடியால் உள்ளே நடந்த உரையாடல் வந்தியத்தேவனின் செழிகளில் விழாவிட்டாலும் கூட நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் மாறி மாறி கூப்பாடு போடுவது கேட்டது. நந்தினி சொல்லி பழுவேட்டரையர்கள் ஆதித்த கரிகாலனை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்துடன் அங்கேயே தொடர்ந்து நிற்கவும் முடியாமல் படிகளில் இறங்கி போகவும் முடியாமல் தவித்தான் வந்தியன். நந்தினியின் அறைக்குள்ளாக வாட்கள் உராயும் ஒலியும் இருக்கைகள் நகர்த்தப்படும் ஒலியும் அறைக்குள் சிலர் ஓடுவது போல் ஒலிகளும் தொடர்ந்து கேட்க கலவரத்துடன் படிகளில் இறங்கி முற்றத்துக்குள் வந்து நின்றான் வந்தியத்தேவன். சரியாக மூடப்பட்டிருந்த சாளரத்தின் கதவு தடால் என்று திறக்க மணிமேகலை நெஞ்சில் கரங்களை வைத்துக்கொண்டு ஐயோ என்று அலற ஒரு ஆடவனின் கை அவளை பற்றி உள்ளே இழுத்தது. அந்த கையில் காளைமாடு சின்னம் பொறுத்திருந்த கணையாழியை பார்த்ததால் அது கந்தமாறனின் கையாக இருக்கக்கூடும் என்று நினைத்தான் வந்தியத்தேவன். அதற்கு மேல் அவனால் பொறுத்திருக்க தோன்றவில்லை. சாளரத்தின் வழியாக அந்த அறைக்குள் பாய்ந்தான். இளவரசி, எங்கே இருக்கிறீர்கள் என்றபடி உள்ளே பாய்ந்த வந்தியத்தேவன் திடுக்கிட்டு விட்டான். அறையில் யாருமே இல்லை. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் நிலத்தில் சரிந்து கிடந்தார். அவரது நெஞ்சை வீரபாண்டியனின் வாள் பதம் பார்த்திருக்க ஏராளமாக இரத்தம் பெருகியிருந்தது. ஐயோ இளவரசே, உங்களை கொன்றுவிட்டார்களா? உங்களை காப்பாற்றத்தானே நான் வந்தேன் என்று கதறியபடியே இளவரசரின் நாடி துடிப்பை பரிசோதித்தான். நல்ல வேளையாக நாடி இன்னும் துடித்து கொண்டிருந்தது. அவரை காப்பாற்றி விடுகலாம் என்கின்ற நப்பாசையோடு அவரை தூக்கி தோளில் போட்டு கொண்டான். அந்த அறையிலிருந்து சாளரத்தின் வழியாகவே இளவரசன் உடலை சுமந்து கொண்டு யாழ் களஞ்சியத்தின் உள்ளே பிரவேசித்தான். இளவரசரை சுமந்து கொண்டு 2 அடிகளே நடந்திருப்பான். அவனது சிரசில் யாரோ இரும்பு கழியால் தாக்க இளவரசரின் உடலோடு சேர்ந்து கீழே விழுந்தான். அதற்கு பிறகு அவனது நினைவை இருள் மூடியது. யாழ் களஞ்சியத்தின் ஒரு இருக்கையில் அமர்த்தப்பட்டிருந்தான் வந்தியத்தேவன். அவனை சுற்றி பழுவேட்டரையர் சகோதரர்கள், சம்புவரையர், பார்த்திபேந்திர பல்லவன், திருமுனைப்பாடியார், வணங்காமுடியார் அனைவரும் அமர்ந்திருந்தனர். சொல் வந்தியத்தேவா, மணமகனாக கடம்பூருக்கு வந்த இளவரசன் எதற்காக பிணமகனாக மாற்றினாய்? சம்புவரையர் தான் கேட்டார். தலையில் பின்புறம் வாங்கிய
அதிர்ச்சியிலும் இளவரசரை இருந்துவிட்ட சோகத்திலும் வந்தியத்தேவனுக்கு வார்த்தைகளே எழும்பாவிட்டாலும் தன்னை கொலைகாரனாக அவர்கள் கருதியதுதான் ஆத்திரத்தை வரவழைத்தது. நான் எதற்கு இளவரசரை கொல்ல வேண்டும்? வந்தியத்தேவன் கேட்டவுடன் சிறிய பழுவேட்டரையர் சினத்துடன் எழுந்தார். முதலாக நீ தஞ்சை அரண்மனைக்கு வந்த பொழுதே நீ வில்லங்கம் நிறைந்தவன் என்பதை அறிந்து கொண்டேன். பழுவூர் அரசியை ஏமாற்றி முத்திரை மோதிரத்தை பெற்று என் தமையனார் கொடுத்ததாக என்னிடமே பொய் கூறி என்னையும் ஏமாற்றி சுந்தர சோழரை அச்சுறுத்தி பிறகு ஈழத்துக்கு சென்று இளவரசர் அருள்மொழியை அழைத்து வந்தது போதாது என்று இப்பொழுது கடம்பூருக்கு வந்து இளவரசரையும் கொன்றுவிட்டாய். பலத்த காவலை மீறி எப்படி நீ சம்புவரையின் மாளிகைக்குள் நுழைந்தாய்? நான் இளவரசரை காப்பாற்றுவதற்காகவே வந்தேன். இங்கே இளவரசரை விருந்தின் போது கொலை செய்ய முயற்சி நடைபெறுகிறது என்று அனைவருக்கும் தெரியும். இளைய பிராட்டிக்கு கூட நான் இங்கே வரப்போவது தெரியும். அவரது தமையனாரின் பாதுகாப்பு குறித்து மிகவும் அவர் கவலைப்பட்டதால் தான் அரண்மனைக்கு நான் வந்தேன். வந்தியத்தேவன் கூறினான். முதல் தடவையாக பெரிய பழுவேட்டையர் தன் வாயை திறந்தார். அப்படியா என்றவர் நிதானமாக எழுந்து வந்தியத்தேவனை நோக்கி நடந்து வந்தார். அவனை நோக்கி குனிந்து தன் இடது கையால் அவனது தோளை அழுந்த பற்றி வலது கையால் உள்ளே இருந்து அந்த ஓலையை எடுத்தார். அதை அனைவரது முன்பாகவும் உரக்க வாசித்தார். வந்தியத்தேவா, நாங்கள் உன்னிடம் கூறியபடி வேறறுக்கப்பட வேண்டிய சோழர் அரசர்குல வரிசையில் முதலாவதாக நாளை கடம்பூர் மாளிகையில் நடைபெறும் விருந்தின் போது பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் உயிர் பறிக்கப்பட வேண்டும். இதை செவ்வனை செய்து முடிப்பாயாக. அடுத்த கட்டளை வரும் வரையில் உன் நலம் விரும்பி. இதற்கு என்ன பொருள் வந்தியத்தேவா? பெரிய பழுவேட்டரையர் கண்டன் அமுதனார் கேட்டார். வந்தியத்தேவன் உறைந்து போனான். இவனை இயக்கும் அந்த மர்ம மனிதர்கள் இவனது குதிரையின் கழுத்தில் கட்டிய ஓலை. பழையாறை அரண்மனை வாயிலில் அதை படித்துவிட்டு தன் குப்பாயத்தில் வைத்திருந்தார். அதை அப்பொழுதே அழித்திருக்க வேண்டும். அந்த ஓலை இப்பொழுது இவர்களுக்கு சாதகமாக மாறி இவனை பெரும் கொலைபாதகத்தில் சிக்க வைத்து விட்டதே. உண்மையாக கூறுகின்றேன், நம்புங்கள். இளவரசர் ஆதித்த கரிகாலனை நான் கொல்லவில்லை. அவரை காப்பாற்றவே நான் வந்தேன். வந்தியத்தேவன் இறைஞ்சினான். சம்புவரையர் கர்ஜித்தார். அவனது குப்பாயத்தில் இருந்த ஓலை இது ஒன்றே போதும் வந்தியத்தேவன் தான் கொலையாளி என்பதை நிரூபிக்க. இன்னும் என்ன விசாரணை? இவனை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இளவரசரின் ஈமக்கிரியைக்கு பிறகு இவனுக்கு தக்க தண்டனை வழங்குவோம். சம்புவரையர் கூற பெரிய பழுவேட்டரையர் கலக்கத்துடன் வந்தியனை பார்த்தார். நீ செய்த காரியத்தை யோசித்துதான் செய்தாயா? இப்பொழுது சுந்தர சோழருக்கு நாங்கள் என்ன பதில் கூறுவது? பராந்தகர் தான் நித்திய புத்திர சோகத்தில் கிடந்தார் என்றால் சுந்தர சோழருக்கும் அதே கதியா? ஈசனே என்று புலம்பியவர் தம்பி காலாந்தகனை பார்த்தார். காலாந்தகா, இளவரசரின் உடல் சகல மரியாதைகளோடு தஞ்சைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நமது கைதியையும் தகுந்த பாதுகாப்புடன் தஞ்சையில் சேர்ப்பித்துவிடு. பெரிய பழுவேட்டரையர் சொல்லிவிட்டு அகல காலாந்தகர் தனது கையை தட்ட காவலாளிகள் உள்ளே வந்து வந்தியத்தேவனை கைது செய்ய விரைத்தனர். பார்த்திபேந்திர பல்லவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு வந்தியத்தேவனின் முன்பாக நின்று அவனை வெறித்து பார்த்தான். வந்தியத்தேவா, பன்னுருட்டி காடுகளில் உறக்கத்தில் உலாவிய இளவரசரை சிறுத்தையிலிருந்து காப்பாற்றிய நீ அவரை காப்பாற்றிய பொழுது அவர் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதே வேண்டாம் என்று அவரை தடுத்தேன். எனக்கு அவன் மேல் நம்பிக்கை உள்ளது என்று கூறி உன்னை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். உன்னிடம் ஓலைகளை கொடுத்து உன்னை தஞ்சைக்கு அனுப்பிய பொழுது அவர் நம்பிக்கையின் உச்சத்தை நீ அடைந்து விட்டாய். ஆனால் அப்படி உயரத்தில் உன்னை ஏந்தியவரே உன்னை கீழே தள்ளும் அளவுக்கு உன் நடவடிக்கைகள் இருக்கின்றன. நந்தினியை அவள் அரண்மனையில் சந்தித்து ஈழத்துக்கு சென்று அருள்மொழியை அழைத்து வந்தது போன்ற செயல்பாடுகளினால் அவரது நம்பிக்கையிலிருந்து விழுந்து விட்டாய். நீ அவரை கொலை செய்தாயோ செய்யவில்லையோ தெரியாது. அவரது நம்பிக்கையிலிருந்து நீ விழுந்து விட்டாய். இது அவர் உனக்கு கூற நினைத்த செய்தி. அவர் உன்னை சந்திக்காமலேயே சென்று விட்டதால் அவர் சார்பாக நான் சொல்லுகின்றேன். இந்த நம்பிக்கை துரோகத்திற்கு அன்று அவரை நீ சிறுத்தையிடமிருந்து காப்பாற்றியிருக்கவே வேண்டாம் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் பார்த்திபேந்திர பல்லவன். அனலில் விழுந்த புழுவாக துடித்து போனான் வந்தியத்தேவன். மற்றவர்களிடம் கட்டளைகளை ஏற்று அனைவருக்கும் நல்லவனாக இருந்ததன் பலன் இன்று அவர்களிடையே நிகழ்ந்த போரில் இவன் சிக்கி சின்ன பின்னமாகிவிட்டானே. இவன் மீது என்ன குற்றம் உள்ளது?
பால்யத்திலிருந்து தான் யார் என்று தெரியாமலேயே வளர்ந்து பல கைகள் மாறி இறுதியில் ஆதித்த கரிகாலனை காப்பாற்றி அவளது உண்மையான நண்பனாக திகழ்ந்தான். ஆதித்த கரிகாலனுக்கும் இவனுக்கும் இடையே உள்ள நட்பை பார்த்திபனால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? சுவர்ணமயி காட்டில் இருவரும் மனம் விட்டு பேசி இறுதியில் நீ என் தங்கை குந்தவையை மணக்க வேண்டும் என்று கூறினானே. வேண்டாம் இளவரசே, நான் யார் என்பதே எனக்கு தெரியாது என்ற பொழுது நீ ஆதித்த கரிகாலனின் நண்பன், குந்தவையின் கணவன். இந்த அங்கீகாரத்தை விடவா பெரிய அங்கீகாரம் உனக்கு தேவை என்றானே. ஆதித்த கரிகாலனின் ஆன்மாவுக்கு தெரியும் தன்னை யார் கொலை செய்ததென்று. மற்றவர்கள் ஹேஷியங்களையும் யோகங்களையும் கொண்டு இவன்தான் கொலைகாரன் என்று முத்திரை குத்தினால் அந்த ஆத்மா ஏற்குமா என்ன? கண்களில் கண்ணீருடன் வந்தியத்தேவன் அமர்ந்திருக்க அவனை எழுப்பி வழிநடத்தி சென்றனர் காவலாளிகள். ஆதித்த கரிகாலனின் தகனம் முடிந்துவிட்டது. சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் மனம் வெறுத்து காஞ்சிக்கு சென்று விட்டனர். உயிரோடு இருக்கும் பொழுது பொன் மாளிகையில் வந்து தங்குங்கள் என்று இறைஞ்சினான் கரிகாலன். பல சமயங்களில் அழைப்பு விடுத்தான். பாவி, நான் போகாமல் இருந்து விட்டேன். இப்பொழுது எனக்கென்று என்ன உள்ளது? அவன் கட்டிய பொன் மாளிகையிலேயே ஆயுள் பரியந்தம் தூங்குகின்றேன். அவன் ஆன்மாவாவது அமைதி பெறட்டும் என்று கூறிவிட்டு காஞ்சிக்கு புறப்பட்டு விட்டார் சுந்தர சோழர். கண்டராதித்தின் மகன் மதுராந்தகர் பட்டத்து இளவரசனாக நியமிக்கப்பட்டான். சுந்தர சோழருக்கு பிறகு அவன் உத்தம சோழராக அரியணை ஏறப் போகின்றான். சிறைச்சாலையிலேயே கிடந்தான் வந்தியத்தேவன். விசாரணை எதுவும் நடப்பதற்கான அறிகுறியும் இல்லை. மேடு பள்ளங்கள் நிறைந்த தன் வாழ்க்கையைப் போன்று வேறு எவருக்குமே அமையக்கூடாது என்று நினைத்தான் அவன். நிம்மதியாக சிங்கவேழ்குன்ற காடுகளில் வீரபத்திர குலத்தில் ஒருவனாக ஈசனை ஆடிப்பாடியே வாழ்ந்திருக்கலாம். அவன் பட்டம், பதவி, பொருள், போகம் எதையுமே கேட்கவில்லையே. அதுவாக வந்து அதுவாகவே போய்விட்டது. அவனைச் சுற்றி ஒரு மாய வட்டத்தை உருவாக்கி பிறகு இவனை பெரும் உயரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு விட்டது. குந்தவை கூட இவனை வந்து சந்திக்கவில்லை. அவன் அன்றாடம் சந்தித்த சோழ நாட்டின் பெருந்தகைகள் அனைவருமே அவனுக்கு எதிராக அன்றோ மாறிவிட்டிருந்தனர். அனைவருக்கும் மேலேயே அவன் சௌரியமாக போய்விட்டிருந்தான். யாரோ இளவரசரை கொலை செய்துவிட எல்லா பழிபாவங்களையும் இவன் சுமக்க வேண்டி வந்துவிட்டது. வந்தியத்தேவன் எத்தனை நாட்கள் சிறையில் இருக்கிறோம் என்பதை கூட கணக்கில் வைத்து கொள்ள முடியவில்லை. எதை பற்றியும் கவலைப்படுவதையும் விட்டுவிட்டான். நகைச்சுவை உணர்வும் குறும்பு கொப்பளிக்கும் பேச்சும் அவன் இப்பொழுதெல்லாம் பேசுவதே இல்லை. அமைதிதான் எல்லாவற்றிற்கும் பதில். முகத்தில் மண்டி கிடந்த தாடியையும் அலட்சியப்படுத்தி விட்டான். கண்களில் தீராத சோகம். கொலைப்பழி விழுந்து விட்டதே என்பதை விட தான் அனைவருக்கும் நல்லவனாக இருக்க நினைக்க இப்படி நம்பிக்கை துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு விட்டதை நினைத்துதான் அவனுக்கு மிகவும் வருத்தம். வழக்கம்போல் அன்றும் பொழுது விடிந்தது. சோகத்துடன் விட்டத்தை வெறித்து பார்த்தபடி தன் சிறைச்சாலை சுவரின் மீது சாய்ந்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். வழக்கமாக அவனுக்கு உணவு வைக்கும் சிறை அதிகாரிதான் அன்றும் புளியங்களியை கொண்டு வந்து வைத்தார். அந்த உணவை லட்சியம் செய்யாமல் விட்டத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். தற்செயலாகத்தான் தன் சிறைக்கதவை கவனித்தான். வியப்பினால் அவனுடைய புருவங்கள் அசைந்து விட்டன. சிறை அதிகாரி உணவை வைத்துவிட்டு மீண்டும் அதை பூட்ட மறந்து விட்டார் போலும். யாராவது அதனை கவனித்து தாங்களாகவே வந்து பூட்டுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தான். காவல் அதிகாரி மீண்டும் வந்தார். ஐயா, சிறைக்கதவு தெரிந்து வைக்கப்பட்டிருப்பதை தாங்கள் பார்க்கவில்லையா? தாங்கள் புறப்பட்டு செல்லலாம். அதற்காகத்தான் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். விடுவிக்கச் சொன்னது யார்? கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல் ஒலித்தது வந்தியத்தேவனின் குரல். இந்த கேள்விக்கு பதில் தருவது மிகவும் கடினம் ஐயா. ஆதித்த கரிகாலை கொன்றது யார் என்கின்ற கேள்விக்கு எப்படி பதில் கூற இயலாதோ அப்படியே தாங்கள் எழுப்பிய கேள்விக்கும் பதில் கூற இயலாது. தயவு கூர்ந்து தாங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். முடிந்தால் சிறைச்சாலை உணவான புளியங்களையே சுவைத்து விட்டு செல்லுங்கள். இனி தங்களுக்கு சிறைவாசமோ புளியங்களையோ கிடைக்கப் போவதில்லை. அதிகாரி கூற பிரமித்து போய் நின்றிருந்தான் வந்தியத்தேவன். ஆக விதி இவனை இன்னும் விட்டு வைக்கவில்லை. மிகுதி ஆட்டத்தை ஆடத் துவங்கிவிட்டது போலும். சிறையிலேயே தாடியை நீக்கி நீராடி புத்தாடைகளை அணிவித்து அவனை வழியனுப்ப கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான் வந்தியன். எங்கே போவது? இது நாள் வரை ஏக்கிக் கொண்டிருந்த மர்ம மனிதர்கள் இவனுக்கு மீண்டும் கட்டளைகளை அனுப்புவார்களா?
அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேத்தி இவர் என பெருமாள் என்று சுவர்மிசை கார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் தன் பின்பாக பாசுரம் கேட்க பழக்கப்பட்ட குரலாக அது தோன்றவே திரும்பி நோக்கினான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான்தான் குதூகலத்துடன் அவனுடைய பின்பக்கமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். சற்று தாமதமாக வந்து விட்டேன். உன்னை சிறைச்சாலை வாயிலேயே வரவேற்றிருக்க வேண்டும். என்ன செய்வது? எனது வேகத்தை மட்டுப்படுவது என்னுடைய உதரம், அதாவது வயிறு, அதரம், அதாவது உதடுகள் பேசும் வேகத்தில் உதரம் செயல்பட மறுக்கின்றது. ஆழ்வார்க்கடியான் கூற வந்தியத்தேவனின் முகத்தில் புன்னகை தோன்றியது. நான் விடுவிக்கப்படுவேன் என்று உனக்கு எப்படி தெரியும் தம்பி? வந்தியத்தேவா, அரசியல் என்பது ஒரு விசித்திரமான ஜந்து. அதற்கு நிரந்தரமான புத்தியே கிடையாது. எதிரியை நண்பனாக்கும், நண்பனை எதிரியாக்கும். அதனுடைய சிறப்பு அம்சம் மறதி. சூழ்நிலைக்கு ஏற்ப அது செயல்படும். அரசியல் கொலைகள் சில சௌகரியங்களுக்காக செய்யப்படுகின்றது. அந்த பழியை ஏற்பதற்கு ஒருவர் தேவை, அவ்வளவுதான். அதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதே. புறப்படு, உனக்காக மிக முக்கியமான ஒருவர் காத்திருக்கின்றார். ஆழ்வார்க்கடியான் அழைக்க வியப்புடன் அவரை நோக்கினான். முக்கியமான ஒருவரா? குந்தவை பிராட்டிதானே? அவர்தானே என்னை விடுவித்தாரா? வந்தியத்தேவன் கேட்டான். எனக்கு பிடிக்காத கேள்விகள் எவை தெரியுமா? எனக்கு விடை தெரியாத கேள்விகள்தான். பேசாமல் என்னுடன் வா. உனக்கு அனைத்தும் விளங்க வைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. என்னை பேசாமல் பின்தொடர்ந்து வா. ஆழ்வார்க்கடியான் கூற வந்தியத்தேவன் அவனை பின்தொடர்ந்தான். அவனை வரவேற்றது தலைமை அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர்தான். வந்தியத்தேவரே, சில நிகழ்வுகளுக்கு விளக்கம் கூற முடியாது. சில அரசியல் கொலைகளுக்கு விடையும் கிடைக்காது. சூழ்நிலை உங்களை குற்றவாளியாக காட்டியதால் நீங்கள் சிறைக்கு போக நேர்ந்தது. ஆனால் சுந்தர சோழரோ இனி ஆதித்த கரிகாலன் கொலையை பற்றி பிரஸ்தாபிக்க தேவையில்லை. அவன் அற்ப ஆயுளை கொண்டிருந்தவன் என்று பிறந்தபோதிலிருந்தே கூறப்பட்டு கொண்டிருந்தது. எனவே அவனது விதி முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டார். நான் தங்களை அழைத்த காரணமே எங்கள் இளவரசியார் இளைய பிராட்டி குந்தவி தேவியார் தங்களை கணவனாக மனதால் வரித்து விட்டார். ஆனால் தாங்கள் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கில் சிக்கி சிறைவாசம் இருந்ததால் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்று அவர் தீர்மானித்து விட்டார். காலம் கனியும் பொழுது திருமணம் நடைபெறும். வானர் குலத்தவராகிய நீங்கள் இனி மீண்டும் பெரும்பானப்பாடி நாட்டை சோழ நாட்டின் சார்பாக ஆண்டு வரலாம். உங்களுக்கு அந்த உரிமையை திருப்பிக் கொடுக்கின்றோம் என்றவுடன் அயர்ந்து போய் நின்றான் வந்தியத்தேவன். இன்பமும் துன்பமும் இப்படி அவனை மாற்றி மாற்றி அலைக்கழிக்கின்றதே. அனிருத்தரிடம் விடைபெற்று கொண்டு ஆழ்வார்க்கடியானுடன் நடந்தான் வந்தியத்தேவன். தம்பி, நான் சோழ நாட்டை விட்டு புறப்படுகின்றேன். முதலாக சோழ வீரநாராயண ஏரி அருகே உன்னைத்தான் சந்தித்தேன். இப்பொழுது சோழத்தை விட்டு நீங்கும் பொழுதும் உன்னைத்தான் கடைசியாக சந்திக்கின்றேன். வந்தியத்தேவன் நெகிழ்ச்சியுடன் கூறினான். வந்தியத்தேவா, இனி உனக்கு வீழ்ச்சி என்பதே இல்லை. அமோகமாக இருக்கப் போகிறாய். வாழ்த்தி அனுப்பினான் ஆழ்வார்க்கடியான். பெரும்பானப்பாட நாட்டின் எல்லையான போகசமுத்திரம் என்னும் ஊரின் எல்லையில் வந்தியத்தேவன் சென்று அடைந்த பொழுது பெரும் திரளான மக்கள் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்களோடு வைதும்ப மன்னர் ஸ்ரீகண்டனும் அவன் மனைவி வாக்தேவியும் மகள் வினயமகாதேவியும் அவளுடைய கணவர் வாதாபி சாளுக்கிய இளவரசன் வருணகேசியும் அங்கு நின்றிருந்தனர். அவன் வருவதை பார்த்ததும் அனைவரும் உற்சாகத்துடன் ஓடி வந்தனர். மருமகனே வா! ஓடி வந்து அவனை கட்டி அணைத்தார் ஒருவர். வந்தியத்தேவன் அவரை திகைப்புடன் வரித்தான். என்ன அப்படி பார்க்கிறாய் மருமகளே? நான் தான் உன் தாய்மாமன் ஸ்ரீமயப்போர் கடையராயர். இவன்தான் என் மகன் வனராஜன் என்கின்ற காட்டையன். நினைவிருக்கிறதா? இதோ வைதும்ப மன்னர் ஸ்ரீகண்டர் உன்னை எங்களிடம் ஒப்படைத்தாரே. நாங்கள் கூட உனக்கு பிரம்மதேய பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் என்னுடைய 2 மகள்களையும் திருமணம் செய்து கொடுத்தேனே. இந்தள தேவி, மந்திர கௌரவாணர் குந்தாதேவி. உன்னை எனது மகன்தானே பன்னுருட்டி வனமாகாதேவி ஆலயத்திற்கு போகச் சொன்னான். ஸ்ரீ பயப்பேர் கடையர் கூறினார். எல்லாம் எங்களுடைய ஏற்பாடுதான், வைதும்ப மன்னர் ஸ்ரீகண்டன் கூறினார். பெரும்பானப்பாடி நாட்டிற்கும் கங்கா நாட்டிற்கும் காளஹஸ்தியை கைப்பற்ற யுத்தம் நடந்தது.
சோழர்கள் கங்கர்களுக்கு ஆதரவாக நமது பெரும்பாணிப்பாட நாட்டின் மீது படையெடுத்து வந்து அழித்தார்கள். மன்னர் விஜயாதித்த வாணரும் அவருடைய மகள் விக்ரமாதித்த வாணரும் எங்கள் வைதும்ப நாட்டில் அடைக்கலம் புகுந்தனர். பராந்தக சோழர் வாணர்குல பெண்களை கங்க நாட்டிற்கு அடிமைகளாக விற்றுவிட்டார். குழந்தையாக இருந்த உனது பெயர் பராக்கிரமவாணன். ஆனால் உன் தாய் உன்னை இரகசியமாக ஒரு கோயில் அர்ச்சகரிடம் வசம் ஒப்படைத்து வளர்க்கச் செய்தார். முதியவரான அவர் எங்கள் வைதும்ப ராஜாவரிடம் உன்னை ஒப்படைக்க அவர் உன்னை என்னிடம் ஒப்படைத்தார். உன்னை சிங்கவேழ்குன்ற காட்டில் வீரபத்திர குலத்தாரிடம் ஒப்படைத்து உனக்கு தகுந்த கல்வியும் போர்க்கலையிலையும் கற்பிக்க உத்தரவிட்டேன். நீ வாலிப வயதை அடைந்ததும் மீண்டும் என்னிடம் வந்தாய். நான் உன்னை உன் தாய்மாமன் ஸ்ரீமய பேரிடம் ஒப்படைத்தேன். அவர் தன் இரு மகள்களையும் உனக்கு மனம் செய்வித்து உன்னை சோழ நாட்டிற்கு அனுப்பினார். எங்கள் குறிக்கோள் சோழ நாட்டின் சதிகளை செய்து உனது வீரத்தால் சோழ வம்சத்தை வேரோடு களைய வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் நீ கத்தியின்றி, யுத்தமின்றி, இரத்தமின்றி காதல், தோழமை, நட்பு, நன்றி உணர்வு, நகைச்சுவை ஆகியவற்றை கொண்டு சோழர்களின் இதயத்தை வென்று மீண்டும் பெரும்பாணப்பாடி நாட்டை உருவாக்கிவிட்டாய். உன் பாட்டன் விஜயாதித்த வாணன், தந்தை விக்ரமாதித்த வாணர் மற்றும் வாணர் குலத்தையே பெருமைப்படுத்தி விட்டாய். நீ மீண்டும் வாணர் ஆட்சி ஸ்ரீ பராக்கிரம வாணரின் தலைமையில் தொடரட்டும். வைதும்ப அரசன் ஸ்ரீகண்டன் கூறியதும் அவர்களை நோக்கி தலை குனிந்தான். உங்கள் அன்புக்கு நன்றி. ஆனாலும் உங்களிடம் ஒரு கோரிக்கை. நான் வந்தியத்தேவன் என்கின்ற பெயரிலேயே ஆட்சி செய்ய விரும்புகின்றேன். சோழ நாட்டில் நீங்கள் எதிரிகளாக கருதிய அனைவருமே என் மீது அன்பு செலுத்தினார்கள். நான் வானர் குலத்தவன் என்பது தெரிந்தும் என்னை தங்களில் ஒருவனாக நடத்தினார்கள். இனி சோழ தேசத்தோடு பகையை மறந்து ஒற்றுமையாக வாழ முயற்சிப்பேன். உங்களுக்கு நல்லாட்சி வழங்குதல் என்னால் இயன்ற முயற்சிகளையும் மேற்கொள்ளுவேன். வந்தியத்தேவன் கூற எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம். ஒரு நல்ல நாளில் பெரும்பாணப்பாடி மன்னனாக வந்தியத்தேவன் மனைவிகள் இந்தளதேவி மற்றும் குந்தாதேவியுடன் பதவியை ஏற்றுக்கொண்டான். தனது சபதத்திற்கு ஏற்ப குந்தவை சோழ நாட்டு எல்லையை தாண்டி வரப்போவதில்லை. வந்தியத்தேவன்தான் அங்கே செல்லப்போகின்றான். அருள்மொழி ராஜராஜ சோழனாக பதவியேற்கும் பொழுது வந்தியத்தேவன் அவனது போர் தளபதியாக திகழப் போகின்றான். ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனுக்கு அரசியல் ஆலோசகராக திகழப் போகின்றான். கிபி 1018 குந்தவையின் மரணத்திற்கு பிறகும் 4 ஆண்டுகள் வாழப்போகின்றான் வந்தியத்தேவன். காலங்கள் போனாலும் வந்தியத்தேவன் தான் யார் என்று தெரியாத பொழுதும் தன்னை நண்பனாக ஏற்று அங்கீகாரம் கொடுத்த ஆதித்த கரிகாலனை மறக்கவே இல்லை. அவனது கட்டளைப்படி ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு பள்ளிப்படை எழுப்பப்பட்டது. ஆதித்யர் கிரகம் என்று அழைக்கப்பட்ட அந்த பள்ளிப்படை தற்பொழுது இடிந்து சிதிலமாக கிடைக்கிறது. அங்கிருக்கும் கல்வெட்டு கூறுவது, ஸ்ரீவத் ஸ்ரீ கோ பார்த்த வேந்திராதி பன்மக்கி ஆண்டு 3ஆம் நாள் இங்கு இவ்வாண்டு இரவிராஜ மல்ல சதுர்வேதி அமங்களது ஆதித்ய கிரகத்து முகமண்டபமும் சோபனமும் அடுத்து ஸ்ரீவினாமும் புதுக்குவித்தான் ஸ்ரீ பயப்பேர் உடையார் மகன் காட்டையன். இத்தர்மம் ரக்ஷித்தார் ஸ்ரீபாதம் என்ற அலைமேலின என்று இருக்கின்றது. வந்தியத்தேவன் ஆண்ட நாட்டில் இந்த ஆதித்த கிரகம் இருப்பதால் தன் தோழனின் நினைவாக அவனே இந்த பள்ளிப்படையை எழுப்பியிருக்க வேண்டும். பார்த்திபேந்திராதி என்று குறிப்பிடப்படுவதால் சிலர் பார்த்திபேந்திர பல்லவன் எழுப்பியிருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். யார் எழுப்பியிருந்தாலும் ஒரு உண்மையான நட்பின் சின்னமாகவே ஆதித்ய கிரகம் திகழ்ந்து வருகின்றது. இத்துடன் எங்கிருந்தோ வந்தான் புதினம் முற்று பெறுகின்றது. இந்த கதைக்கான ஆதார குறிப்புகள்: பிரம்மதேசம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெங்பாக்கம் தாலுகாவில் அமைந்துள்ள ஒரு ஊராட்சி. காஞ்சிபுரம் வேலூர் மார்க்கத்தில் ஒச்சேரி மற்றும் போகசமுத்திரத்திற்கு இடையே இது உள்ளது. பிரம்மதேசத்தில் மிகவும் பழமையான கோயில்களில் ஒன்று பிரகதீஸ்வரர் ஆலயம். இது பல்லவர்களால் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்பொழுது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. சோழர்களின் ஆட்சியை பற்றி 11 கல்வெட்டுகள் உள்ளன. இந்த கோவிலில்தான் 2 பெண்களை வந்தியத்தேவன் மணந்து கொண்டான் என்று K.A. நீலகண்ட சாஸ்திரி தன் சோழர்கள் என்கின்ற நூலில் 303ஆம் பக்கத்தில் தக்க ஆதாரங்களுடன் தெரிவித்திருக்கிறார்.
சாமந்தகர்கள் தலைநகரான வந்தியத்தேவன் ஆண்ட பகுதியை வல்லவரையர் நாடு என்று அழைத்தனர். இப்பொழுது பிரம்மதேசம் என்பது வேலூர், வாணியம்பாடி, சித்தூரில் பகுதி தொடங்கி இப்பொழுதைய சேலம் மாவட்டம் மரபில் பரவியிருந்தது. வந்தியத்தேவனுக்கு இந்தளாதேவி, மந்தர கௌரவாணர் குந்தாதேவி என்று 2 மனைவிகள் இருந்தனர். இந்த பிரம்மதேசத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்தியத்தேவனின் குலதெய்வம். இங்குதான் அவனது திருமணங்களும் நடந்தன. பின்னாளில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்ப குந்தவைக்கும் ராஜராஜனுக்கும் வந்தியத்தேவன்தான் ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தானாம். காரணம், பிரகதீஸ்வரர் வந்தியத்தேவனின் குலதெய்வம். காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கண்ட குந்தவை, இதைவிட பிரம்மாண்டமான ஆலயத்தை நீ தஞ்சையில் எழுப்ப வேண்டும் என்று கட்டளையிட, தஞ்சை கோபுரம் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தைப் போலவும் உள்ளே சந்நிதி பிரம்மதேச பிரகதீஸ்வரர் ஆலயமாக போலவும் கட்டப்பட்டது. அதற்கு முன்பாக தஞ்சையில் பிரகதீஸ்வரருக்கு ஆலயம் கிடையாது. தலைக்குளத்தார் என்னும் ஈசனுக்கு மட்டும்தான் அங்கே வெண்ணாற்றின் நடுவே ஆலயம் இருந்தது. காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் உரை. எழுத்தாளர் குடும்பத்தைச் சேர்ந்த டி.ஏ. நரசிம்மன் என்கின்ற காலச்சக்கரம் நரசிம்மா 40 ஆண்டுகளாக பத்திரிகையாளராக திகழ்கின்றார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் தன் பணியை தொடங்கியவர். 1997இல் த ஹிந்து ஆங்கில நாளிதழும் 30 வருடங்கள் பணியாற்றி நிர்வாக ஆசிரியராக ஓய்வு பெற்றவர். சிங்கப்பூர் முரசில் விசேட அரசியல் விமர்சகராகவும் இவர் திகழ்ந்திருக்கின்றார். இவர் எழுதிய ஆங்கிலம் மற்றும் தமிழ் கட்டுரைகள் பல தலைவர்களை ஈர்க்க இந்திரா காந்தி, எம்ஜிஆர், ஜெயலலிதா உட்பட பல தலைவர்களை இவர் சந்தித்திருக்கின்றார். தொலைக்காட்சியிலும் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றார். சின்னத்திரையில் கிருஷ்ணா காட்டேஜ், அபிராமி, மாயா, வித்யா உட்பட பல தொகர்களுக்கு கதை எழுதி திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார். இவருடைய முதல் புதினம் காலச்சக்கரம் வானதி பதிப்பகத்தாரால் கவிஞர் வாலியை கொண்டு வெளியிடப்பட்ட அவருக்கு காலச்சக்கரம் நரசிம்மா என்ற பெயரை அளித்தார் வாலி. ரங்கராட்டினம், சங்கதாரா, பஞ்சநாராயண கோட்டம், கர்ண பரம்பரை, குபேரவனக்காவல், அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா போன்ற இவரது நாவல்கள் இவருக்கு தனி வாசகர் வட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இவர் எழுதிய 5 பாகங்களை கொண்ட அத்திமலை தெய்வன் எனும் பெரும் நாவல் பரபரப்புடன் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. கல்கி பத்திரிகையில் கூடல் அழகி என்கின்ற சரித்திர புதினம் தொடர்கதையாக வெளிவந்தது. பிறகு வானதி பதிப்பகத்தாரால் நூலாக வெளியிடப்பட்டு தற்பொழுது தஞ்சை சோழர் வரலாற்று ஆய்வு மையத்தில் அருள்மொழியின் விருதை பெற்றுள்ளது. இது விஞ்சி செயலில் இவர் தொடர்பாக எழுதிய மயிலங்கி மங்கையின் மரகத பெட்டியை 4 லட்சம் வாசகர்களுக்கு மேல் படித்திருக்கின்றார்கள். ரோட்டரி சங்கத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றிருக்கின்றார். கல்கி குழுமத்திற்காக பராக் கல்கியின் பொன்னியின் செல்வன், வந்தியத்தேவன் பாதையில் ஒரு அனுபவ பயணத்தை வீடியோ காட்சிகளாக தொகுத்தும் வழங்கியிருக்கின்றார். காலச்சக்கரம் நரசிம்மா பிரபல திரைப்பட இயக்குனரும் நகைச்சுவை கதை மற்றும் திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவுமான சித்ராலயா கோபு மற்றும் எழுத்தாளர் கமலா சடகோபனின் மகனாவார். மனைவி சுதா, மகன் ஷியாம் மற்றும் மகள் ஸ்ரீயந்தாவுடன் திருவான்மியூரில் வசித்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆசிரியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.